கோலிவுட்டுடைய அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களுடைய பட்டியல்ல டாப்ல இருக்கிறதே தளபதி விஜய் அவர்கள் தான். அப்படி இருந்தும் கூட தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்றதற்காக அரசியலுக்குள்ள நுழைந்தாரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவேன் அப்படின்ற உறுதிமொழியுடன் அதற்காக ஆயத்தமாகிட்டும் இருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கடைசி படம், இத்துடன் நான் திரையுலகில இருந்து விலகுறேன் அப்படின்ற அறிவிப்பை தைரியமாக வெளியிட்டிருக்காரு. சோ தளபதி அவர்களுக்கு என்னதான் பாராட்டுகள் குவிந்தாலுமே ஒரு பக்கம் ரசிகர்கள் படு சோகத்துல இருக்காங்க. சோ இதுதான் தளபதியுடைய கடைசி படம், திரையரங்குகளை இவரை இப்போதுதான் கடைசியாக பார்க்க முடியுமா அப்படின்ற ஏக்கத்துடனேயே ஜனநாயகன் படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையுமே கொண்டாடிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் படத்துடைய முக்கியமான அப்டேட் ஒன்று சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துல இருந்து இதுவரைக்குமே ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டரை எடுத்து ரிலீஸ் தேதிக்கு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. படப்பிடிப்புமே அண்மையில முழுமையாக முடிவடைந்ததாக செய்திகளுமே வெளியாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரீசர் வெளியாக இருக்காம். சோ இதற்கான அறிவிப்பு இந்த வார இறுதியிலும், ட்ரீசர் அடுத்த வாரம் வெளியாகும் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ தளபதியுடைய கடைசி படத்தின் ட்ரீசர் அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.